கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் வேரியஸ் மெடிக்கல் ஆஸ் வெல் அஸ் பேராமெடிக்கல் பணியிடத்தை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே தான் இந்த வேகன்சிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட், நான் மெடிக்கலில் வெட்டினரி அசிஸ்டன்ட், சர்ஜன், என்டமாலஜிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஃபினான்ஸ், லேப் டெக்னீஷியன், டிஎம்எல்டி, டேட்டா மேனேஜர், டேட்டா அனலிஸ்ட், மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட். சரிங்களா, இது எல்லாமே அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பு. சரிங்களா, பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டியில் பிஎஸ்எம் இல்லைனா கம்யூனிட்டி மெடிசன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எம்டி சிஹெச்ஏ முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். எம்டி ட்ராபிக்கல் மெடிசன் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். டிஎன்பி சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அல்லது கம்யூனிட்டி மெடிசன் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சி இருக்குது. 90,000 சேலரி. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 வருடம் மேலே ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி சிஹெச்ஏ இல்லைனா எம்டி ட்ராபிக் மெடிசன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிஎன்பியில் சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அல்லது கம்யூனிட்டி மெடிசன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சி இருக்குது. 60,000 ரூபாய் சேலரி. மைக்ரோபயாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி இன் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிஹெச்டியில் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடித்த கேண்டிடேட், பயோடெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சி இருக்குது. 40,000 ரூபாய் சேலரி. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 3 வருடத்துக்குள்ளே அல்லது அதற்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் வெட்டினரி டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். வெட்டினரி பப்ளிக் ஹெல்த்து, வெட்டினரி எபிடெமியாலஜி, வெட்டினரி மெடிசன், வெட்டினரி மைக்ரோபயாலஜி, வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஒரு வேகன்சி இருக்குது. 53,000 ரூபாய் சேலரி. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். என்டமாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி இன் என்டமாலஜி, ஜுவாலஜி, ப்ரிஃபரபுளாக பிஹெச்டி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஒரு வேகன்சி இருக்குது. 33,000 ரூபாய் சேலரி. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா, பிசிஏ முடித்த கேண்டிடேட் அவங்க அதற்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா, ஒரு வேகன்சி இருக்குது. 30,000 ரூபாய். 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ ஃபினான்ஸ் இல்லைனா ஐசிடபிள்யூஏ முடித்த கேண்டிடேட், சார்ட்டர் அக்கௌண்ட் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 5 வருடம் அதாவது மினிமம் 4 வருடம் அல்லது அதற்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஒரு வேகன்சி இருக்குது. 30,000 ரூபாய் சேலரி. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 2 வருடம் டிப்ளமோ இன் எம்எல்டி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 2 வேகன்சி இருக்குது. 14,000 ரூபாய் சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். டேட்டா மேனேஜரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஐடி முடித்த கேண்டிடேட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். மினிமம் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு வேகன்சி இருக்குது. 20,000 ரூபாய் சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவுமே பிஜி டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஆசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா, ஒரு வேகன்சி இருக்குது. 26,000 ரூபாய் சேலரி. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். மல்டிபர்பஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிகிரி மினிமம் 3 வருடம் அல்லது அதற்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா, அதனால் நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். ஸ்டெனோகிராஃபி ஆஸ் வெல் அஸ் டைப்பிங்கும் ஸ்பீடு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 2 வேகன்சி இருக்குது. 13,500 ரூபாய் சேலரி. சரிங்களா, 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். டோட்டலாக 13 வேகன்சி இருக்குது. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். 11 மாதம் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். அதே மாதிரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரினால அது அவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே தான் நீங்கள் கவர்ன் பண்ணுவாங்க. அது அவங்க உங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணுறது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங். அதே மாதிரி இன்கேஸ் 1 இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் நான் கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். சரிங்களா,
அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லாமல் சென்னை corporation.gov.in வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து அதற்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 9/7/2025 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரி, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங், சென்னை அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் லெட்டர், அதே மாதிரி கரிக்குலம் விட்டே, உங்களுடைய ரெஸ்யூமு, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோடைய ஜெராக்ஸு, அதை வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். சரிங்களா? ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. இதில் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பரு, ரிலீஜன், கம்யூனிட்டி, காண்டாக்ட் நம்பரு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். கீழே வந்ததுக்கப்புறம் சைன் பண்ணிக்கோங்க, டேட்டு ப்ளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த மாதிரியான பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.